எங்களை மீட்டெடுத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வம் எங்களுக்காக இறங்கி வந்ததற்காக நன்றி. குமாரனை கொடுத்து இவ்வளவா எங்களை நேசித்து அப்பா எங்களுக்காக அடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்க எங்க மீது வைத்த நேசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பின் தகப்பனாய் இரட்சகராய் வந்தவருக்கு நன்றி. இம்மானுவேலராய் வந்தவருக்கு நன்றி ராஜா. காண்பவரே, எங்களை காக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வழிகாட்டியானவரே உமக்கு நன்றி. முன்மாதிரியை வைத்து போனவரே உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் வாழ்ந்து ஜெயமெடுத்து பரிசுத்தத்தை காத்து கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. உம்மை போல ஒருவரும் இல்லை, நீங்களே நீங்க மாத்திரமே என்று உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பொக்கிஷமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் கிடைத்த பெரிதான இந்த ரட்சிப்பின் ஸ்லாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களையும் தேடி வந்த தகப்பனே உமக்கு நன்றி. எங்கோ திரிந்து அலைந்த எங்களை தேடி வந்த எங்கள் ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க ஒருவர் தான் பரிசுத்தர், நீங்க ஒருவர் தான் பராக்கிரமசாலி, பயங்கரமான நாமத்தை உடையவர், உன்னத நாமத்தை உடையவர், உயிரோடு இருக்கிறவர், இன்றும் அப்பா ஜீவிக்கிற எங்கள் தகப்பன் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டெடுத்த எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையை துதிக்கிறோம். துதிக்க மகிமையெல்லாம் அப்பா உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஏசப்பா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. ஆவியானவர் உம்முடைய உறுதுணை உதவி எல்லாம் ஒத்தாசை எல்லாம் இந்த இடத்துல நிற்க உம்முடைய காரியங்களை செய்யவோ கூடாது அப்பா. உம்மை நன்றியோடு துதித்து உம்மை மாத்திரம் உயர்த்தி மகிமைப்படுத்தி துதிகன மகிமையெல்லாம் தகப்பனாகிய உங்க ஒருவருக்கு செலுத்தி அப்பா இந்த நாளை முற்று முழுமா தகப்பனே உங்களோட பாதத்துல கொண்டு வருங்க. ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் ராஜா நீங்க கூட இருங்கப்பா. உம்மை மாத்திரம் இங்க வந்து நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிமைப்படுத்த உயர்த்த துதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா உன்னதமான தகப்பனுடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ளாக மகிமையின் கரத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. சங்கீத பகுதி ஏறெடுக்கிற மகளோட கர்த்தர் இருந்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காக ஒவ்வொரு தியான பகுதிக்காக நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தர். நீங்க ஆசீர்வதித்து தாங்க ராஜாவே அப்பா. தொடர்ந்து ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களோட பிள்ளை அப்பா உம்மை ஆராதிக்க இங்க வருகிற உங்களோட மகனை வல்லமையினாலும் அக்கினியினாலும் மகிமையினாலும் கர்த்தர் நிரப்பி தேவ பிரசன்னத்தை ஊற்றி ஜனங்களுக்குள்ள வல்லமையை கடந்து போக பண்ணும்படியா அப்பா பாடுகிற ஒவ்வொருவரோட கர்த்தருடைய கரம் இருக்கும்படியா ஒவ்வொரு பாடலும் கர்த்தாவே உள்ளங்களிலே பேச
பேசும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜாவே, உங்க பிள்ளையை நீங்க நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் இயேசுவின் சுவிசேஷ சபை வாலிப பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொன்று உம்முடைய முத்துக்கள், உம்முடைய செல்வங்கள் ராஜா. ஒற்று பிள்ளையும் வழி விலக கூடாது, தப்பி போக கூடாது. கர்த்தர் முன்குறித்த திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றியே தீரும்படியாய் பிள்ளைகளை உங்களுக்காக அக்னியாய் எழுப்புங்கப்பா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு என் தெய்வத்துக்காக மடிய கொடுக்கிற ஜீவனையும் பார்க்காத பிள்ளைகளாய் நீங்க வைராக்கியம் உள்ள சந்ததியாய் நிறுத்தும்படியா, சத்ருவானன் வெட்கப்பட்டு ஓடும்படியா பிள்ளைகளை நிறுத்த இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாதுகாப்படுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஞாயிறு பள்ளியை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க இருங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளங்களில் விதைக்கப்படுகிற வசனங்கள், பாடங்கள், கிரியை நடப்பித்து பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பருவங்கள்ல பெரிய காரியங்களை மகிமையை தாய் தகப்பன் காணும்படியா, சபை காணும்படியா செய்யுங்க ராஜா. ஆசிரியர்களோடு தகப்பனுடைய வல்லமையின் கரம் இருந்து பிள்ளைகளை அபிஷேகித்து அந்த அபிஷேகம் சிறு பிள்ளைகளுக்குள் கடந்து செல்லும்படியா நடத்துகிற பொறுப்பாளராக இருக்கிற சகோதரியோடு கர்த்தருடைய கரம் இருந்து புதிய புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வார்த்தையை சுமந்து வருகிற தாசரோடு அப்பா நீங்க இருங்க, எங்களோட பேசுங்க. விட வேண்டியதை விடணும், கை கொள்ள வேண்டியதை கை கொள்ளணும். தகப்பனுக்கு பிரியமுள்ள பாத்திரங்களாய் வணையப்பட்டு அப்பாவுடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் அப்பாவோட திருவசனம் எங்களுக்குள்ள கடந்து வர உங்களோட தாசரை வல்லமையாய் மகிமையாய் தகப்பனே உங்களோட பலனினால் நிறைத்து இந்த இடத்துல நீங்க நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜாவே. திருவிருந்து பகுதியை நீங்க ஆசீர்வதித்தாங்க அப்பா. பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் ஒப்புரவாகி தகப்பனுக்கு தகுதியுள்ள பாத்திரங்களா இந்த இடத்துல நிக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ராஜாவே. ஒவ்வொரு பகுதியில நீங்க இருங்கப்பா. காணிக்க பகுதியை நீங்க ஆசீர்வதித்தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீங்க கொடுத்ததுல இருந்து உம்முடைய சமூகத்துல விதைக்கிறாங்க. பலனை பிள்ளைகள் காணும்படியா, அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாது சபையையும் குடும்பங்களை நீங்க நடத்தும்படியா இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இலங்கையில் இருக்கிற இயேசுவின் சுவிசேஷ சபையில் அப்பா நீங்க இருங்கப்பா. பெரிய காரியங்களை செய்திடுங்க. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கட்டுமான பணிகளுடைய தேவைகள் கர்த்தர் சந்திப்பாராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறியோர் முதல் முதியோர் மட்டும் கர்த்தருக்காக மாத்திரம் வாழுகிற பிள்ளைகளா, வார்த்தையை விட்டு விலகாத பிள்ளைகளா, சபையை நடத்துகிற அத்தனை பேரோடும் கர்த்தருடைய கரம் இருந்து பெரிய காரியங்களை செய்து ஆத்தும அறுவடையை காண செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இல்லைங்க அப்பா அப்படியா இயேசுவின் சுவிசேஷ சபையை நீங்க காத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்த ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இஸ்ரவேல், இந்தியா, பிரான்ஸ், இலங்கை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொன்றும் தகப்பனுடைய தேசம், நீங்க நியமித்த ஜனங்களப்பா. ஒரு பிள்ளையும் தவறக்கூடாதப்பா. ஒரு பிள்ளையும் ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. ரட்சிப்பில்லாமல் ஜீவனை விடக்கூடாதப்பா. நாவு யாவுமே தெய்வம் என்று அறிக்கை செய்யும். முழங்கால் யாவும் தகப்பனே தெய்வம் என்று அப்பா முடங்கும்படியாவும் நீங்க செய்து சகல ஜனங்களை உங்களோட பக்கம் திருப்பிக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க கொடுத்த தலைமை போதகருக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து இந்த வயதில் உங்களோட பலனை கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாய் நீங்க வைத்து கனி கொடுக்க செய்திடுங்க தகப்பனே. குடும்பத்தை சார்ந்த அத்தனை பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. இன்னும் பலமாயோட கர்த்தருடைய பலன் வந்து அப்பா நீடி ஆயுசு உங்களோட கரத்தினால கொடுக்கப்பட்டு உங்களோட பிள்ளை உங்களுக்காக இன்னும் வைராக்கியமா வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சபை போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க ராஜாவே. பலவீனத்தின் தகப்பனுடைய பூரண பலன் நிறைவாய் நடத்த, குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதிக்க, தேவைகள் எல்லாம் பரத்தில் இருந்து சந்திக்கப்பட, ஊழிய பாதையில என் தகப்பன் இன்னும் வைராக்கியமாய் எடுத்து பயன்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. அப்படியாய் நடந்து முடிந்த இனி நடக்க போகிற அத்தனை சபைகள், காரியங்களை, ஆராதனைகள் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து நீங்க மகிமையாய் நடத்துங்க. அனைத்து சபைகளும் மனவாட்டி சபைகளாய் தகப்பனுக்காக நிக்கிற கிருபையை நீங்க கொடுக்கும்படியா எல்லா வஞ்சிக்கிற அவைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா நீங்கள் இருந்து நடத்துங்க. உங்களோட நாமத்துக்கு மாத்திரம் மகிமை செலுத்தி உண்மையே உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கீத பகுதிக்காக கடன் செல்வோம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு.
என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். செய்கிற தேவனா இருக்கிறீங்களே, அதற்காக உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நீர் தான் தகப்பனே, எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. நீங்க எங்களை இழுத்து கொண்ட தெய்வம் ராஜா, எங்களை அழைத்து கொண்ட தெய்வம், அணைத்து கொண்ட தெய்வம், எங்களை தோளில சுமக்கிறவர் நீர் ராஜா. எங்களை அநேகர் கைவிடும் போதும் கைவிடாதவர், எங்களை புறம்பே தள்ளாதவர். அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். ஆமாப்பா, துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா? கண்களை மூடி சொல்வோமா? அங்கங்க வெட்கப்படாம வேடிக்கை பார்க்காம சொல்வோமா? பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய தேவன் அருளிய சொல்லிமுடியா இவருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே, எண்ணி முடியாத ஆமாப்பா. ஆமென். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். நேசரே என் மேலே எங்கும் நேசரே, நேசரே என் மேலே எங்கும் பிரியம் வைத்தீரே. அகலமாழம் அகலமாழம் என்ற அளவுமில்லா அன்பு காட்டினீரே. நேசரே நேசரே என் மேலே எங்கும் பிரியம் வைத்தீரே. அகலமாழம் என்ற அளவுமில்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே. இரக்கத்திலும் ஆமாப்பா. அனுதினமும் முடிசூட்டி
கண்மணி போல கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே. ஆமென். கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றி தைரியப்படுத்தினீரே. திரும்ப சொல்லுமா, கடந்த நாட்கள்ல கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றி தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத யெகோவா ராஃபா, தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். எங்கள் இயேசுவே, இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே, பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். உம்மை மாத்திரம் துதிக்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதிப்போமா, உம்மை துதிக்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஆமென். துதி ஆராதனை செய்கிறோம். ஓயாமல் உம்மை துதி ஆராதிக்கிறோம் அப்பா. ஓயாமல் உம்மை துதிக்கிறோம். ஓயாமல் உம்மை ஆராதிக்கிறோம். ஓயாமல் உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ராஜா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி 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 என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி என்று சொல்லி உம்மை தொடர்ந்து ராஜா, நாங்கள் தொடர்ந்து ராஜா இடைவிடாமல் ஓயாமல் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நன்றி 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 நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. துதி ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டிய துதித்துக் கொண்டிரு. நீயோ கரங்களை தட்டிய துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம்.
ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோம். சன்னா ஓசன்னா ஓசன்னா என்று ஓசன்னா 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 பாடுவோம். சன்னா ஓசன்னா ஓசன்னா என்று ஓசன்னா 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 கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலம் தருவார். நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே, நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோம். சன்னா ஓசன்னா ஓசன்னா என்று ஓசன்னா 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 பாடுவோம். சன்னா ஓசன்னா என்று ஓசன்னா ஓசன்னா விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோம். சன்னா ஓசன்னா என்று ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். சன்னா ஓசன்னா என்று ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அவித்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, விடுதலை தந்தவரே உம்மை துதிக்கிறோம், விடுதலை நாயகரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆராதனை நாயகரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதனையில் பிரியப்படுகிறவரே, மகிழ்கிறவரே, எங்கள் ஆராதனையில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, அதை ஏற்றுக்கொள்பவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, ஆவியான தேவனே, எங்களை மீட்டுக் கொண்ட இயேசுவே, பிதாவே உம்மை நாங்கள் ராஜா நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, ஆராதனை செய்கிறோம் அப்பா, ஓயாமல் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏதோ குறிப்பிட்ட நேரத்தில் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நாட்களும் எல்லா நேரத்திலும் எல்லா தகப்பனை பகுதியிலும் சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. துதியினால எங்களை வாழ செய்கிறவரே, துதிப்பதனால எங்க வாழ்க்கையில வெற்றி தருகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் சிறந்தவரமா இருக்கிறவரே அப்பா, போற்றப்படுகிறவரே, முழங்கால் யாவும் முடங்கும்படியாக பிதா தகப்பனே வானத்திலும் பூமியிலும் ஒரே நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை தந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு என்ற நாமத்துக்காக கரங்களை தட்டுவோமா, இயேசு என்ற நாமத்தை மகிமைப்படுத்துவோமா, இயேசுவுக்காக ஜீவிக்கிறோம் என்று நாங்கள் தகப்பனே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் 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 ராஜா.
ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆராதனை
உண்மையாய் சொல்ல போகிறீங்க. என் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே, கடைசி நாள் மட்டும் ஆண்டவரே, உமக்காகவே வாழ்வேன் ஆண்டவரே, உண்மையே துதிப்பேன் அப்பா. அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஓய்வு நாளில் கூட அன்பின் பிரசன்னம் இந்த நாளில் கூட ஆண்டவரே, ஒளையான சேற்றில் இருந்த எங்களை ஆண்டவரே நீ தூக்கி எடுத்திரியப்பா. எங்கேயோ இருந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் உதட்டில் அல்ல, எங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூடப்பா உம்மை நோக்கி பார்க்குறோம் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் மீண்டும் ஒரு வசை கூட நாங்கள் அப்படியாக தேவனை நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆண்டவரை உயர்த்துகிறோம் சுவாமி. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய தெய்வமே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. எல்லாரும் சொல்லுவோமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு சொல்லுவோம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து. நன்றி உமக்கு அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா. கரங்களை தட்டுவோம், உற்சாகமாய் கரங்களை தட்டி நாங்கள் தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்து தள்ளா தயவாய் தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. ஓ கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. நன்றி உமக்கு
நன்றி 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 சொல்லுவோம். உமக்கு ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து தேடி வந்து அப்பா எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவ சேற்றில் வாழ்ந்த எங்களை ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழும்படியாய் நீர் அழைத்தீரே அப்பா. உங்கள் அன்பு மேலானது ஆண்டவரே. இயேசுவே, உமைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி சுவாமி. அப்பா, பாவ கரைகளை போக்குனவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, வேதனை கண்ணீரில் ஆண்டவரே, பாவ சாபங்களில் ஆண்டவரே, வியாதிகளில் ஆண்டவரே, வறுமையிலப்பா ஆண்டவரே, பிசாசின் பிடியிலப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே ஆண்டவரே தவிக்கிறாங்களே. அவங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே, அதை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இயேசுவே அப்பா பிதாவே என்று அழைக்க எங்களுக்கு உரிமை தந்த தேவனே. நன்றி உமக்கு, நன்றி உமக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்பா பிதாவே சொல்லுவோமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லுவோமா? எத்தனையோ பேருக்கு அப்பா இல்லை, ஆனால் ஏசப்பா அப்பா சொல்லுவோம். அப்பா, நீ தாயும் தகப்பனுமாயிருக்கிற தேவனே. அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் இயேசு ராஜாவே, ஆவியானவரே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமது தேவ சமூகம் ஆண்டவரே அப்பா, அது பிரசன்னம் ஆண்டவரே, உமது மகிமை ஆண்டவரே அந்த இடத்துல அப்பா கடந்து வருமே. வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே இதை பார்க்கிறப்பா, உமது குரலை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாகப்பா, ஒரு அற்புதம் உண்டாவதாக, மெய் ரட்சிப்பு உண்டாவதாக ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி ராஜாவே. ஆண்டவரே, துதி ஸ்தோத்திர கன மகிமைக்கு பாத்திர நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கும் உமது வசனங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இது இந்த நாளிலே அடியனை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிடிக்காததை நான் ஒன்றும் பேசாதபடிக்கு ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, நான் எங்கிருந்து வந்தேன் என்று நான் அறிவேன் அப்பா. தாழ்வில் இருந்து என்னை தூக்கி எடுத்த தேவனே, உமக்கு கோடி நன்றி சொல்லி உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. அதை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ தருகிற ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் ஏராளம் ஆண்டவரே. எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோமா? ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு நேற்றும் இன்றுமே என்றுமே மாறாதவருங்க. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுவான்? அவன் மாறிக்கொண்டே இருப்பான். ஆனால் தேவன் ஒருபோதும் மாறவே மாட்டார். அவர் அன்பில் மாற மாட்டார்,
அவர் வல்லமையில மாற மாட்டார். அதே நேரத்தில் அவர் கண்டிக்கிறதிலும் என்னது, அவர் மாறவே மாட்டார். அவர் நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. இதை விளங்கி கொள்ளணும் அன்பானவர்களை. இதை நிறைய பேர் இதை விளங்கி கொள்ளாததுனால இயேசுவின் அன்பை குறித்து இன்றைக்கு பிழையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் கடந்த நாட்களிலே கேட்ட வார்த்தைகளை, நாங்கள் எத்தனை காரியங்களை நாங்கள் இன்றும் உள்ளக்குள்ளே வைத்திருக்கிறோம். எல்லா செய்திகளையும் எல்லாம் வைத்திருந்தாலும் ஆனால் ஏதோ ஒன்று எங்களுக்குள்ளே அது கிரியைகளை நடப்புகிறதை பார்க்க முடியும். அது இன்றைக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்களில் இந்த ஊழியக்காரன் வந்து சொன்ன அந்த சாட்சி என்ன, மரண தருவாய்க்கு போயிருந்த அந்த மனிதனை தேவன் மீட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சகோதரி போய் அவர்களுக்கு அந்த இடத்துல ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் இன்றைக்கு ஒரு ஊழியனாய் தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை மேன்மை அல்லவா? அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, தயவுசெய்து இந்த சத்தத்தை குறைக்காதீங்கப்பா, தயவுசெய்து ஒரே இதை வைங்க. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில கூட கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாங்கள் கடந்த முறை ஒரு செய்தி பார்த்தோம். அது முடிக்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் பார்த்தோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம். அது செய்தி அல்ல, ஆனால் அதன் தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன? ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒருவனையும் என்ன செய்யறதில்ல, என்னது புறம்பே தள்ளுறதுல உண்மைதான், அதே நேரத்தில் நான் ஒருவரையும் நியாயம் தீர்ப்பதில்லை. 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்களா இல்லைங்களா? இருக்குதா இல்லையா? ஆமா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆனால் நீங்க கேட்ட வசனம் என்ன செய்யுமா? அல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட அது சொல்லும் பொழுது இது நல்லா இருக்கு. அன்றைக்கும் சொன்னேன், இந்த வசனத்தை பார்த்தோன்னோ ஒருத்தரையும் நியாயம் தீர்க்கிறது இல்லையா, நல்லா இருக்குது, அப்போ என்ன வேணுமாலும் செய்யலாமா, நீ எப்படி வேணுமாலும் வாழலாமா? இல்லை, இல்லவே இல்லை. உலகத்தான் கூட அப்படி இல்லைங்க. போன முறை அந்த ஊழியக்காரன் சொன்னார், நான் செய்வக்காரனாக இருந்தேன், ஆனால் ஒரு தவறும் செய்யாமல், ஒரு பிழை இல்லாமல் இந்த தேசத்துக்கு வந்த பிற்பாடும் 3 மாதம் நான் அவ்வளோ பெரியவனாக வளர்ந்தும் நான் நல்லவனாக தான் இருந்தேன். யோசித்து பாருங்க. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆகவே அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையில் அந்த வசனம் ஒரு நாள் என்ன பண்ணுமா, அது எங்கள் வாழ்க்கையில கேட்கும், அது எங்கள் வாழ்க்கையில இடைபடும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இன்றைக்கு துரிதமாக எடுத்து வாசிக்க கேட்போம். ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவன், அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. இன்றைக்கு தம்பி வந்து துதி ஆராதனை செய்யும் பொழுது அதை போட்டு கேட்டு பாருங்க. அவர் சொல்லும் பொழுது என்னவா, சமாதானமா என்ன செய்யணுமா, என்னது, தேவனை ஆராதிக்கணும். அது பாருங்க. ஏன்னாக்கா கர்த்தர் அதை கன்ஃபார்ம் பண்ணுவார், அதை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. அவருக்கு சமாதான பிரபு என்று பெயர் உண்டு. அவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 34 40 முடிய நாங்கள் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். என்ன சொல்லுகிறது? தயவு செய்து எடுத்து நாங்கள் வாசிக்க கேட்போமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 நாங்கள் வாசிக்க கேட்போம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன், சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். பாருங்களேன் என்ன சொல்லுகிறது அந்த வசனத்தை தெளிவாய் பாருங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். என்னங்க, அவர் சமாதான பிரபு, இயேசு அன்புள்ளவர். ஆனால் இயேசுவே சொல்றாரு, நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று சொல்லி. இது எதை குறிக்கிறது? ஏன் இப்படி சொன்னார் இயேசு? வாசிங்க தொடர்ந்து. எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஐயோ, என்னங்க நல்ல செய்தி கேட்க வந்தோம், இப்படியான ஒரு வசனமா, இப்படியான ஒரு வார்த்தையா? எங்க
இதுதாங்க நல்ல செய்தி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அல்லேலூயா. யார் சொன்னது? நான் சொன்னேனா? யார் சொன்னது? இயேசு. அப்போஸ்தலர்கள் அல்ல, சீடர்கள் அல்ல, இயேசு சொன்னார். அவருடைய வீட்டாரே என்னவா? சத்ரு. வாசிங்க என்னன்னு. தகப்பனையாவது தகப்பனையாவது சரி என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது சரி என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சரி பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இன்றைக்கு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்ன சொல்லுகிறது? தன் ஜீவனை காக்கிறவன். அப்படி என்று சொன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்து இதுதான் என் வாழ்க்கை என்று நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ வழியில நாங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நித்திய ஜீவனை ஒருவேளை இந்த பூமியில் ஆசீர்வாதமா இருக்கலாம், இந்த செல்வங்கள் இருக்கலாம், ஆனால் அன்பானவர்களே உன் வாழ்க்கையிலே நீ தேவனை இழந்து போவாய் என்று சொன்னால் இதோ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நீ நித்திய ஜீவனை இழந்து போவாய். வாசிங்க. அப்புறமா என்ன சொல்லுகிறது? உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. பாருங்களேன், என்னை அனுப்பினவரை என்னவா? நீங்கள் இதோ இந்த நாளிலே என்ன செய்ய போகிறீங்க? யாரை ஏற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த உலகத்தையா கர்த்தரையா? ஆனால் அன்பானவர்களே நாங்கள் எங்க வாழணும்? பரலோகத்திலையா? இப்ப எங்க வாழ்றோம்? பூமியில தான். ஆனால் இந்த பூமியில உன் வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் வரும் பொழுது அத்தனையிலிருந்தும் உன்னை ஆண்டவர் நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அது எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட இடத்திலும் உன்னை இதோ எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். சரி, நான் வசனங்களோடு பார்ப்போம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அநேக பெயர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதோ ஆனால் அந்த இடத்துல இன்னொரு பேர் உண்டு, அவர் சமாதான பிரபு என்று சொல்லி அந்த இடத்துல நீங்கள் வாசிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 9:6 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க முடியும். அப்படி என்று சொன்னால் இங்கே இந்த காரியங்களை வாசித்தோம். நான் சமாதானத்தை அல்ல பிரிவினை பட்டயத்தை வைக்க வந்தேன் இதோ என்று சொல்லி பார்க்கும் பொழுது தகப்பனுக்கும் தாய்க்கும் இது பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் ஆண்டவர் ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன் இந்த பிரிவினை? ஏன் இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அன்பானவர்களே நாங்கள் தெளிவாய் விளங்கி கொள்ள வேண்டும். பாருங்களேன், 2 பேர் பாவத்திலே இருக்கிறான் என்று வச்சுக்கொள்ளுங்க. அந்த பாவத்திலே இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தை குறித்து, மெய்யான வழியை குறித்து, கடவுளை குறித்து அவங்களுக்கு என்ன இருக்காது? அந்த அறிவே இருக்காது, அந்த எண்ணமே தோன்றாது, அது அவங்க உள்ளத்துல வரவே வராது அன்பானவர்களே. ஆனால் பாருங்களேன், இப்படி போலதான் இதோ இருவர் அப்படியா இருந்தார்களாம். திடீரென்று ஒருவன் என்ன பண்ணிட்டானாம்? அவன் கடவுள் இதோ அவனை தொட்டு அவனை மாற்றி விட்டதுனால அவன் ஆண்டோடு பிள்ளையால் மாற்றி விட்டான், அவன் மாறிவிட்டானாம். பிறகு இப்போ அவன் இன்னொருத்தனை பார்க்கும் பொழுது அவன் செய்கிற செயல்களை அவன் செய்வானா? அவன் செய்ய மாட்டான். அப்போ அவனுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, என்ன இது? நேற்று வரைக்கும் நாங்கள் ஒன்றாய் எல்லா காரியங்களையும் செய்தோம், எல்லா பாவங்களையும் செய்தோம், எல்லா தவறுகள் பிள்ளைகளை செய்தோம், ஆனால் இன்றைக்கு இவன் செய்ய மாட்டுகிறானே. இதோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப தெரியுதா ஆண்டவர் என்ன பிரிவினை உண்டாக்குகிறார்? 2 குடும்பத்தில் இருக்கிற 2 பேரையும் பிரிக்க விடுகிறவர் அல்ல, மாறாக அவர்களை என்ன பண்ணுகிறவர்? அவர் இணைக்கிறவர். எப்படி இணைப்பார்? நீங்கள் நாங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. உன் வாழ்க்கையில நீ செய்திருக்கிற பிள்ளைகளை நீ திரும்ப வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும். அதனால தான் சில காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில அனுமதித்து, உதாரணம் சொல்றேங்க, உங்களுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் நீங்க நிறைய கதைகளை கேட்டுத்தான் எங்களுக்கு பழக்கம், அப்படித்தானே? நான் நிறைய கதைகள் எல்லாம் சொல்றது நிறுத்திட்டேன்.
காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் அதிகாரமான காரியங்களை கற்றுக்கொள்வதில்லை என்பானவர்கள். ஆனால் இன்றைக்கு நல்லா உட்காடுறீங்கல்ல, இந்த சைஸ் இருக்குல்ல, சேர் இருக்குது இல்லை, ஆனால் அது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது வருவதற்கு முன்பாக அது எப்படி இருந்தது? ஒரு தனி மரமா இருந்தது. ஆனால் அதை இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? அதை உடைத்து அதை சீர்படுத்தி அழகான ஒரு மேசையாய் இங்க வைத்து இருப்பதனால்தான் நீங்களும் நாங்கள் என்ன பண்றோம்? உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறோம். அதுபோலத்தான் உன்னை சீர்படுத்துகிறவர், உன் வாழ்வை மாற்றுகிறவர், உன் வழிகளை மாற்றுகிறவர். காரணம் என்ன? நீ தாறுமாறான வழியில போய் கொண்டிருக்கிறாய், உன் கண் போன போக்கில் போகிறாய். ஆகவே நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அதை தடை செய்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறார். ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இது உன்னுடைய சத்துருக்கள், இதோ யாரா? உன் வீட்டார் என்று சொல்லி. அதற்காக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வேறு சிந்தனைகளை கொள்ளக்கூடாது. மாறாக தேவனுக்கு எதிராய் செயல்படுகிறவர் யாரா இருந்தாலும் அவர்கள் என்னவாகிறாங்க? அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, அவங்களை சத்துருவா என்னலாமா சொல்லுங்க, என்னலாமா எண்ணக்கூடாதா? இல்லைங்க. ஆனால் அவளை கர்த்தரண்டை கொண்டு வர நாங்கள் என்ன செய்யணும்? செவிக்கணும். ஆண்டவரே, இவர்களை என்னை மாற்றினவ, இவர்களையும் என்ன பண்ணுங்க? மாற்றுங்க ஆண்டவரே, அவங்களையும் ஆண்டோடைய கொண்டு வாங்க என்று சொல்லி நாங்கள் ஆண்டோடத்துல ஜெபிக்கணும். சரி, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இதுக்கு மேலே இன்னொன்று, என்னை காட்டிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது? நேசிக்கக்கூடாது. நீங்கள் அவர்களை நீங்கள் முதலிடத்தில் வைக்கக்கூடாது. அதனால தான் தேவ பிள்ளைகளுக்குள்ள எதை செய்தாலும் என்ன செய்யணுமா? அது யாருக்காக செய்யணுமா? கர்த்தருக்காக, தேவனுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல போனாலும் தேவனை என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியுங்க. எந்த இடத்திலும் போய் இயேசு என்ற நாமத்தை அங்க சொல்லும் பொழுது அங்கே அற்புதங்களை நடக்கும். காரணமே என்ன தெரியுமா? ஏன் அதை சொல்ல வைக்கிறார் தெரியுமா? அங்கே வந்திருக்கிறவங்க விடுதலை பெறணும். எப்படி பெறுவாங்க? நீ அந்த இடத்துல போய் இயேசுவை சொல்லும் பொழுது, இயேசுவின் சாணாதிபதியாக இருக்கும் பொழுது அவங்க மாறும். அல்லேலூயா, அவங்க வாழ்க்கை மாறும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தொடர்ந்து வாசிக்க கேட்போம். பாருங்களேன், இந்த காரியங்கள் அப்படியாக நாங்கள் பார்க்கும்போது வேதத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை பார்க்கும்பொழுது, அந்த சேனை இயேசு இந்த பூமியில குழந்தையாய் பிறந்தபோது அந்த தூதர்கள் என்ன சொன்னார்கள்? 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்களே. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே என்னதான்? சமாதானமோ மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை சொன்ன தேவன், யோசித்து பாருங்க, பூமியில சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன் மனிதர்கள் மேல் பிரியமாய் வைக்கிற அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் இப்பொழுது சமாதானத்தை அல்ல பட்டயத்தை வைக்கிறேன் என்று சொல்லி. காரணம் என்ன? உன் வழிகளை சீர்படுத்தும்படிக்காக, நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்த ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு எங்களை அழைக்கிறது, உங்களை அழைக்கிறது. மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த பூமியில கூட பாருங்களேன், அநேக காரியங்கள் உண்டு, அநேக சமாதானங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுங்களா? தேசங்கள், அநேக ராஜ்யங்கள் ஒன்று கூடி என்ன பண்ணுவாங்க? பேசுவார்கள். தேசங்கள், நாங்கள் சமாதானமாய் இந்த காரியங்களை செய்வோம் என்று சொல்லி நிறைய மீட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து 10 நாடு 20 நாடு என்று சொல்லலாம். இது நடைமுறையில் நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தில் இன்றைக்கு நடக்கிறது. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அங்கே எடுக்கிற முடிவுகளை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கேட்பாங்க, அதன்படி என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? உதாரணம் சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் இந்த காவேரி பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் இதை சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அந்த கோர்ட்டு என்ன பண்ணுமா? அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்களாம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தண்ணீரை என்ன பண்ணுங்க கொடுக்கணும் என்று சொல்லி. ஆனால் அவங்க என்ன செய்யறதில்ல, அது சட்டம் சொல்லுது. அப்போ சட்டம் நிறைவேற்றினால் அது என்ன பண்ணும்? செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும். ஆனால் அவங்க என்ன செய்யலை,
இன்று வரைக்கும் செய்யறதில்ல. அதனால தான் இப்போ என்ன நடந்தது தெரியுமா, அங்கே பாருங்களேன், தண்ணியை வச்சுக்கொண்டு அவங்களுக்கே இப்போ என்னது, உண்மையில் என்னது, தண்ணி இல்லை. இதெல்லாம் தெரியுமா செய்தியில்? தெரியுமா? இந்தியாவில் இன்றைக்கு பெங்களூரில், நான் பிறந்த ஊரில் தண்ணி இல்லையா குடிக்கிறதுக்கு. அங்கே யோசித்து பாருங்க. எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. நான் சும்மா இல்லாதது ஆண்டவருக்குள்ளே வராத சொன்ன அப்போ சும்மா நேரத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் இது பண்ணுறது, வயிறு நோவுன்னு என்னது பண்ணிவிட்டு வீட்டில் இது பண்ணுவேன். அப்போ விட மாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு போக. அது பாருங்களேன், நாளடைவில் உண்மையிலே எனக்கு என்னது, வயிறு நோவு வந்துட்டு பாருங்க. இல்லைன்னு நீ சொல்லி ஏமாத்தின்னு இருந்தேன். அது ஒரு நாள் என்ன பண்ணிட்டு வந்தது. ஆனால் அதிலிருந்து என் ஆண்டவர் என்னை மீட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் பாருங்களேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. என்ன சொல்லுகிறது? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பாருங்களேன், இயேசு என்ன சொல்லுகிறார்? முதல் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனத்துக்கும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் இடிக்கிறது. இது கோந்தரரா இருக்கிறது. இது ஒத்து போகிற மாதிரி இல்லாதது போல தோன்றும் அன்பானவர்களே. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியின் முடிவில் நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். பாருங்களேன், இங்க என்ன சொல்றாரு? வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சமாதானத்தை வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம். பாத்தீங்களா, இதுதான் சொன்னேன். உலகத்திலே ஒரு சமாதானம் உண்டு, உலக காரியங்கள் ஒன்று உண்டு. ஆனால் அது மெய்யான சமாதானம் இல்லை, அது உண்மையானது அல்ல என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே அந்த இடத்துல சொல்றாரு, வாசிங்க. உலகத்தில் கொடுக்கிற சமாதானம் போல நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கலங்கி இருக்கிறீங்களா? பயந்து போயிருக்கிறீங்களா? பயப்படாதே, கலங்காதே. கர்த்தர் உண்டு. அல்லேலூயா, கர்த்தர் உண்டு. சொல்லுங்க, இயேசு எனக்கு உண்டு. அல்லேலூயா. இயேசு எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் எங்கள் வாழ்க்கையை வணைத்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் சொன்னாரு, என்னை காட்டிலும் நீங்கள் யாரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது. தேவனை தான் முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? அவரை நேசித்து அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். செய்கிறோமா? நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் எங்கள் வார்த்தையில் இல்லை. நிறைய இப்போ என்ன ஆயிட்டுனாக்கா, நான் சொல்கிறோம், நிறைய பேர் சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன், பார்க்குறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், என்ன இது அல்லங்க. நான் 88 ஆண்டவரை அழைத்த 92வது வருஷத்திலிருந்து அவருடைய பணியை செய்து வருகிறேன். அல்லேலூயா. எத்தனையோ பள்ளம் மேடுகள் எல்லாம் வந்தது சொல்லுவாங்க நிறைய நேரத்தில். பாருங்க, நான் ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவாங்க, அவருடைய காரியங்களை செய்வாங்க. அப்புறமா நல்லது. அப்புறமா வீட்டில் பெரியவங்களுக்கு கீழ்ப்படுறியானா, அட போங்க, நீ கடவுளுக்கு கீழ்ப்படுகிற, கடவுளுக்கு பயந்து நடக்கிற, இதை எப்படி நிரூபிப்ப? உன் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணும்? நீ காண்கிற உன் தாய் தகப்பனை கனம் பண்ணாதவன் கர்த்தரை மெய்யாக என்ன செய்ய முடியாது, கனம் பண்ண முடியாது. அவருக்கு நீ பயந்து என்னது, நடக்க முடியாது. இது நிமித்தம் தான் எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். மெய்யான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் பட்டயத்தை இதோ வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஏன் அந்த பட்டயம்? எடுத்து வாசிங்கள், வேதத்திலிருந்து பார்ப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம்
12வது 13வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் இப்படியாக சொல்லுகிறது. எடுத்து வாசிங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12 வாசிக்கிறார்கள். நாங்கள் அந்த பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். வாசிங்களேன். தேவனுடைய வார்த்தையானது, கடவுளுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். பார்த்தீர்களா? ஆண்டுடைய வார்த்தை என்னவா? அது ஜீவனும் வல்லமை உள்ளது. அது ஜீவன் இருக்கிறது, அது உயிர் இருக்கிறதுங்க. அப்புறமா வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த இருபுறமும் என்னதான் பாருங்களேன். இருபுறமும் என்னதான் பாருங்களேன். ஒரு கத்தி இன்றைக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா நாங்கள் வெட்டுறதுக்கு அது எந்த பக்கம் கூறா இருக்குது? ஒரு பக்கம் தான் இருக்குது. பாருங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. அது உண்மை. ஒரு பக்கம் தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் இருந்து அது பிடிச்சோம்னா என்ன ஆகிடும்? வெட்டிக்கும். ஆமாம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு அவருடைய வசனம் என்னவா இருக்குதான். ஏன் இப்படி சொன்னார் என்றைக்கால யோசித்து இருக்கிறோமா? நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது ஈஸிங்க, ஆலோசனை கொடுக்கறது. மற்றவர்களுக்கு சொல்றது என்னது? எளிமை, ஈஸி. அதான் ஒரு பக்கம் கருத்து. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. கடவுள் வார்த்தை அப்படி அல்ல. அது இருபுறமும் என்னவா இருக்கிறதா? கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. அது இன்றைக்கு அதுதான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது உங்களோட கூட பேசும், அது என்னோட கூட என்னது பேசிக்கொண்டு இருக்கும். அல்லேலூயா. நான் தாறுமாறா நடப்பேன் என்று சொன்னால் அது சொல்லும், ஏடா இங்கே போய் அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லினுக்கிற, நீயே இந்த காரியத்தை என்னது செய்யல. உண்மையா இல்லையா? ஆகவே இதை எத்தனை பேர் உணர்றோம்? எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறோம்? ஆகவே அன்பானவர்களே, ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது இருபுறமும் அது என்னவா? கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். சரி. ஆத்துமாவையும் ஆவியையும். ஆவியையும் பாருங்களேன். இந்த காரியம் என்ன செய்கிறதா? உன் ஆத்மாவையும் ஆவியும் அது என்ன செய்கிறதா? வாசிங்க. கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அதாங்க எங்கள் வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளைகள் பாருங்களேன், அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவங்க ஆவியானவர் உணர்த்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ, நான் இந்த தப்பு செய்துட்டேனே, ஆண்டவரே என்ன நீங்க மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. சொல்றோமா இல்லைங்களா? ஆமன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை. நான் பட்டயத்தை அனுப்பினேன். அந்த ஆண்டவர் பட்டயத்தை அனுப்ப காரணம் என்ன? உன் வாழ்க்கையில நீ தான் தோண்டித்தனமா இருக்கக்கூடாது, உன் கண் போன போக்கில் போகக்கூடாது. ஆகவே இந்த இடத்துல குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை நான் பார்க்கிறேன், இதை கேட்குறீங்களே, எத்தனை பேர் உண்மையா இருதயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னது? நான் உண்மையில நான் தீர்க்கதரிசி இல்லை, ஆனால் ஆண்டோடைய ஊழியன். அல்லேலூயா. கர்த்தருடைய எனக்குன்னு கொடுத்த அந்த ஊழியத்தை நான் கடைசி வரைக்கும் செய்வேன். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, ஆனால் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் ஆத்மாவையும் எங்களுடைய ஆவியும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆகவே தான் அன்பானவர்களே, பாருங்களேன், அவருடைய பார்வைக்கு மற்ற வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹலோ, யோசித்து பாருங்க. இதனால தான் இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அநேகரை நான் கேட்டுக்கிறேன், இதனால தாங்க இந்த கணக்கெல்லாம் போய் ஒப்புவிக்கணும், அதனால தாங்க என்ன ஜெபத்துக்கெல்லாம் நீங்கள் என்னது கூப்பிடாதீங்க, சர்ச்சுக்கெல்லாம் என்னது என்னை கூப்பிடாதீங்க, இந்த கணக்கெல்லாம் எங்கெங்க கொடுத்துன்னுக்கிறது, என்னை விட்டுடுங்க, நான் என் வாழ்க்கையில் விட்டுடுவோம். ஆனால் முடிவில் உன் வாழ்க்கை என்னவா நீ போக போகிறா? எங்கே போகிறா? யோசித்து பாருங்கள். நீ கணக்கு ஒப்புவிக்கணும். தேவ பிள்ளைகள், அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் புதிதாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்வை ஆண்டவர் மாற்றுவார். பயப்படாதீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு ஐயோ இது ஏதோ பயம் இல்லை. கர்த்தர் ஒருபோதும் பயம் எடுத்துக்கிற தேவன் அல்ல, உன் பயத்தை எடுக்கிற கர்த்தர். அவர் உன்னிலிருந்து பயத்தை எடுத்து போடுவார். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வாழ்வை சீர்படுத்துவேன். சரி, உன் வாழ்க்கையில் பிழை வந்துட்டா
பயப்படாத. எப்பேற்பட்ட சூழ்நிலை என்ன நடந்தாலும் உன் வாழ்வை மாற்ற நான் போதுமான கர்த்தராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே பாருங்களேன், வெளிப்படுத்தல் 2:12 வாசித்து பாருங்க என்ன சொல்லுகிறது. அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லுகிறது வாசிங்க. 2:12 வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது வாசிங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு, பாருங்களேன், சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. இருபுறமும் பட்டயத்தை உடையவர் அப்ப சொல்லுகிறார். கடவுள் ஒரு சாராருக்கு இது பண்ணிட்டு இன்னொரு சாரார வெறுப்பாரா? அப்படிலாம் செய்ய மாட்டான். முகஸ்துதியெல்லாம் ஆண்டவர் என்னது செய்யவே மாட்டான். மனுஷன் செய்வான், மனுஷன்தான் செய்வான் முகஸ்துதி. ஆனால் கர்த்தர் செய்ய மாட்டார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவனுடைய பிள்ளைகளை சுட்டி காட்டி அவனை மாற்றி விடுவார். அல்லேலூயா. அதை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. இந்த செய்தியின் இது பொருளை மெய்ப்பொருள் என்ன தெரியுமா? உன் வாழ்வை மாற்றக்கூடிய ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டும் அன்பானவர்களே, எத்தனை பேர் கேட்குறீங்களோ கேட்கலையே எனக்கு தெரியாது. வேதத்தில் உள்ள வசனத்தை சொல்கிறேன். 99 அல்ல, அந்த ஒன்று தான் மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். லூக்காவில் ஒரு ஆடு தான் என்னதான் அது கர்த்தரிடத்தில் முழுமையாய் வந்ததுனால பரலோகத்தில் என்ன உண்டா? மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம் உனக்கு தருவார், உங்களுக்கு தருவார். உண்மையா நீ சும்மா காரணத்துக்காக ஏதோ ஒரு நோக்கத்துக்காக மற்றவங்க பார்ப்பாங்க என்று சொல்லி நீ உட்காந்துட்டு போவா என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ எத்தனை காணில் போனாலும் சரி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை மாற்ற கர்த்தர் சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை தருகிறார். ஆகவே எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை செய்து உங்களை நடத்துவார். நான் அநேக வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். லூக்காவில் கூட பாருங்களேன், 12வது அதிகாரத்தில் 49வது வசனத்தில் இங்கே இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. பாருங்களேன் என்ன சொல்லுகிறது, துரிதமாய் எடுத்து வாசிங்க. லூக்கா 12வது அதிகாரத்தில் 49வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்களேன், இன்றைக்கு அந்த தலைப்புக்கு எடுத்துக்கொண்ட அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களோடு கூட இதுவும் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. என்னது வாசிமா? பூமியின் மேல் அக்கினியை போட. பாருங்களேன், இப்பொழுது என்னதான் சமாதானத்தால பட்டயத்தை அனுப்புன வந்தாரு. இப்போ என்ன சொல்றாரு வாசிங்க மீண்டுமா. பூமியின் மேல அக்கினியை போட. ஐயோ, இந்த அக்கினி போட்டாக உலகம் தாங்குமா? பூமி மேல அக்கினி ஆண்டவர் போட்டார்னா அது என்ன ஆயிடும்? அது எழுதியிருக்கிறது, பேதுருல எழுதியிருக்கிறது. என்னது? கடைசி நாளில் ஆண்டவர் வருகையில் எல்லாம் வெந்து என்ன ஆகும்? மடிந்து போகும். உண்மையா இல்லையா? ஆமாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமியின் மேலே அக்கினியை போட. இப்ப அக்கினியை போடுறாரு. இந்த அக்கினி என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த அக்கினி என்று எங்களுக்கு தெரியும்? நாங்கள் எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறோம்? இது எந்த அக்கினி தெரியுங்களா? இது அபிஷேக அக்கினி, அது ஆவியானுடைய அக்கினி. பெந்தேகோஸ்து நாள் உருவான அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரத்தின் அக்கினி. அல்லேலூயா. அது வரும் பொழுது ஒரு மனிதனை என்ன பண்ணுமா? அது என்ன பண்ணும்? மாற்றும். அந்த இடத்துல அவர் மாற்றி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவார். வாசிங்க அந்த வசனத்தை. அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். அது இப்பொழுதே என்னதான் பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாருங்க. கடவுள் விரும்புகிறார். ஆனால் தேவ விருப்பத்துக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோமா? இல்லை, எங்கள் விருப்பம்தான். இல்லைங்க, நான் இப்போதான், நான் இப்படிதான், நான் மாற மாட்டேன். அப்படியா? நல்லது. ஆண்டவர் எதுக்காக வந்தாரு? உன்னையும் என்னையும் மாற்ற வந்தாருங்க. மீட்டல்ல, உன்னையும் என்னையும் மாற்ற வந்தார். எங்கள் வாழ்க்கை மாறணுங்க. வாழ்க்கை மாறணும். எங்கள் வாழ்க்கை மாறும் பொழுது தான் இதை பார்க்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? இயேசுவண்டை வருவார்கள். உன்னை பார்க்கும் பொழுது, உங்களை பார்க்கும்போது, நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவண்டை வரத்தக்கதாக எங்கள் செயல் இருக்கிறதா? எங்களுடைய காரியங்கள் இருக்கிறதா? யோசித்து பாருங்க.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவ விருப்பத்தை நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். சரி, துரிதமாக நாங்கள் கடந்து போவோம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. இங்க என்ன நடக்கிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியங்கள் என்ன? மீகா 7ஆம் அதிகாரத்தில், மீகாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாடுல உண்டு. எடுத்து 7 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிப்போமா? மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் தன் தகப்பனை என்ன பண்றானா? கனவீனப்படுத்துகிறான். இது விளங்குதா உங்களுக்கு? என்னது? அசட்டப் பண்றது. தகப்பனை என்ன பண்றது? அசட்டப் பண்றது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பாரம்பரியம் மாத்திரமல்ல, இன்றைக்கு கலாச்சாரம் என்று சொல்லி எத்தனை பிள்ளைகள் உண்மையாகவே தாய் தகப்பனை கனம் பண்ணுறாங்க. அவங்க வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறாங்க. இன்னொரு பக்கம் இருக்கிறது, ஆனால் தகப்பன் தாயும் சரியா இருக்காது, ஆனால் பிள்ளைய நீ சரியா இருக்கணும்னு சொல்லும். அதல்ல, நீயும் சரியா இருக்கணும், அந்த பிள்ளைகளும் சரியாக நீ ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் அவங்க வாழ்க்கை மாறும். பாருங்களேன், இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. வாசிமா. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். சரி. மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். இதைதான் நாங்க பார்த்தோம். மத்தேயுல என்ன பார்த்தோம்? இன்றைக்கு என்ன பண்ணோம்? தகப்பன தாய்க்கும் விரோதமா நான் எழுப்பி பிரிவினை உண்டாக்குவேன் என்று சொல்லி. வாசிமா. மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. வாசிங்க. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். வாசிங்க. என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நீ சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் என்ன பண்ணுவேன்? நான் எழுந்துவேன். சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமாங்க, ஆமாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ விழுந்துட்டாயா, நீ உண்மையாய் மனம் திரும்பும்போது உன்னை மீண்டுமா நான் என்ன பண்ணுவேன்? தூக்கி எடுப்பேன். நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சில நேரங்களில் ஐயோ நான் இப்படியான கடைசி கட்டத்துக்கு போயிட்டேங்க, அவ்வளோ பாவங்க, என்னை மன்னிக்க கடவுளாலவே மன்னிக்க முடியாது என்று கேட்டுக்கிறீங்களா? அது போல் நிறைய பேர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன், அனுபவங்களை பார்த்துருக்கேன், சாட்சிகளை கேட்டிருக்கேன். அதெல்லாம் கடவுளால் முடியாதுன்னு. ஆனால் கடவுள் சொன்னாராம், அந்த மாதிரி அந்த ஊழியக்காரன்கிட்ட போகும்போது அவர் அழுதாராம். சொன்னாராம், நான் அவ்வளோ பாவங்கள் செய்து ஆண்டவரை அறிந்து பின்மாற்றம் போயிட்டேன், ஆனால் என்னை கடவுளாலவே மன்னிக்க முடியாது. இப்போது அவர் ஜெபிச்சுட்டு அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், இப்போ இயேசு என்னை நேசிப்பாரான்னு சொன்னான். அவர் சொன்னாராம், இயேசு சொன்னாராம், சொல்லு அந்த மகனை நான் இப்பொழுதும் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவனை மாற்றி விட்டாராம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் விழுந்தவனை மீண்டுமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தூக்கி எடுப்பாராம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? அவங்கள விரோதிகளாக எண்ணுகிறோம். இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுக்கு விரோதி உண்டா? பகைத்தவர்களை கூட பார்த்தோம். வீட்டாரே அவங்களுக்கு என்னவா இருந்தாங்க? சத்துருக்கள் என்று சொல்லப்படுகிறது. சொந்த யூத ஜனத்தில் அவர் குலத்தில் வந்தார். அவங்க தான் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அந்த சொந்த ஊருக்கு தான் அவரை புறக்கணித்தாங்க, ஏற்றுக்கொள்ளங்க, அதை விரட்டினாங்க. ஆனால் அவர்களை நேசித்த தேவன் எத்தனை பெரிய அன்புள்ள தேவன். ஆகவே அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன், விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு என்னவா இருப்பாராம்? சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார், வருவார், என்னை ஆண்டவர் இருளிலே மூழ்கி போக விட மாட்டார், என் வாழ்வை அவர் தூக்கி மீண்டுமாய் என்னை நிலைநிறுத்துவார் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவர் மகிழை செய்வார். ஆகவே இதோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பட்டயத்தை அனுப்ப வந்தேன், ஆண்டவர் ஏன் அது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதற்காகத்தான், விழுந்து போனவனை மீண்டும் தூக்கி எடுத்து உன் வாழ்வை சீர்படுத்தத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை பாருங்கள். 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்காவின் புஸ்தகம் பாருங்கள், சுவிசேஷ புஸ்தகம் 26வது வசனத்தை வாசிக்கிறார்கள். என்னது? அதுவும் அல்லாமல் இவ்விடத்தில் இருந்து, பாருங்களேன், எதுவும் அல்லாமல். இப்படி கேள்வி எழுப்பி பார்க்கணும்.
எதுவும் அல்லாமல் இங்கே நீ இருளில் நீ இருந்தாலும் நான் உனக்கு என்னவா வருவேன், வெளிச்சத்தில் உன்னை கொண்டு வருவேன், தூக்கி எடுப்பேன். அதுவும் அல்லாமல், சரி வாசிங்க, இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. இப்போ இது எங்க நடக்குது தெரியுமா? அவன் உயிரோடு இருக்கும் போது இது பண்ணல. எங்க அவன் மரித்து இப்ப எங்க இருக்கிறான்? அவன் நரகத்தில் இருக்கிறான். விளங்கிட்டான் அவங்களுக்கு. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிற அந்த ஆத்மாக்களை நாங்களும் நீங்களும் எப்போ அவங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவது? இன்றைக்கு தான், இப்பொழுது தான், இந்த நாட்களிலே தான். ஆகவே அவர்களை ஆண்டவருக்குள்ளே நீ கொண்டு வர உன்னை அழைக்கப்பட்டு இருக்கிறாயே. நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் மாறவே மாறாது. இதுதான் மெய் சத்தியம். ஆகவே இதோ அவன் அந்த இடத்துல போய் பரிதபிக்கிறான். இன்னும் நான் தான் இங்கே வந்துட்டேன், ஆனால் இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களே உமது பிள்ளையா மாற்று என்று சொல்லி. இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை குடும்பத்தில் எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியுங்களாங்க, நான் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பை சொல்லுகிறேன், ஆனால் என் குடும்பத்தில் இதையெல்லாம் பார்த்த என் தம்பி இன்னும் அவன் பார்த்தான், சின்னதாக இருந்தான் உண்மை, ஆனால் அவன் பார்த்தான், ஆனால் இன்றைக்கும் வைராக்கியமாக பாரம்பரிய கிறிஸ்துவனா இருக்கிறான். என் சூழ்நிலை பார்த்தாங்க, செத்து போயிருப்பேன். எல்லாம் அன்றைக்கி அழுதானுங்க, கத்துனானுங்க, ஐயோ ஐயோ அண்ணா ரூபண்ண என் தங்கச்சி எல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. ஆனால் நிறைய பேர் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் பிள்ளைங்களா பாஸ்டர் அம்மாவாகுது, ஒன்று இன்னொன்று பாஸ்டர் அம்மாகுது, ஊழியக்காரங்களாக்குறாங்க. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே, அதே குடும்பத்தில் தான் இன்னும் நிறைய பேர் என்னது ஆண்டவருக்குள்ள வரல. மோகன் சிலாசர் சொல்லுவார், மதம் மாற்றம்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொன்னாக்கா யோசித்து பாருங்க, இவ்வளோ அவங்க வீட்டில் அவரை ரட்சித்து இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஊழியக்கான வச்சிருக்கிறார் தேவன். இன்னும் அவங்க 2 தம்பி இன்றைக்கும் என்னது, அவங்க இந்துவாக தான் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்க. அப்போ யோசித்து பாருங்க, என்னது, ஏன் அவங்க ரட்சிக்கப்படல? அப்பேற்பட்ட காரியங்களை அவங்களும் தானே பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு கொடுக்குற கனத்தையும் நீங்கள், நான் சொல்கிறது பொய்யல்ல, அவர் இன்றைக்கும் சொல்கிறார். நிறைய சாட்சிகளை கேட்டு பாருங்கள் அவர் வாழ்க்கையில். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எந்த நிலையில் எப்பேற்பட்ட ஜனங்களை நாங்கள் ஆதாயப்படுத்தணும். நாங்கள் ஏதோ ஒரு காரியம், அதனால தான் சொல்கிறேன், ஒரு தரப்பு அந்த கத்தி போல கூர்மை அதல்ல. பைபிள் சொல்லுது, இருபுறமும் என்னது, கருக்குள்ள 2 நீ பார்க்கணும், 2 காரியங்களில் நீ இருக்கணும். லெவலாக தராசு பாருங்களேன், எப்போது அது சீர் என்று சொன்னால் 2 என்னவா இருக்கணும், லெவலாக சமமாக இருக்கணும். அதுதாங்க தேவ பிள்ளை, அவங்க தாங்க ஆண்டவர் பிள்ளையாக இருக்க முடியும். ஆகவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அவங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரும்படியாய் தேவன் அழைத்து இருக்கிறார். பாருங்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நினைப்பது வேறு. ஆண்டவர் உண்மைதான். ஒரு வசனத்தை சொல்கிறோம் பாருங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஆதியாகமத்துக்கு போங்க, 22வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:2. இங்கே நாங்கள் சொல்கிறோம், விசுவாசத்தின் தந்தை அப்படியெல்லாம் அவரை இன்றைக்கு நாங்கள் சொல்லின்னுக்கிறோம். அவர் உண்மைதான், 75 வயசில் அவருக்கு அழைக்கப்பட்டது. அவர் கிட்டத்தட்ட 99-100 வயசில் தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு அவருக்கு நிறைவேறினது என்று சொல்லியெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இப்போ அவர் வாழ்க்கையில் அந்த நிறைவேறின பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்களேன். 2வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை, பாருங்களேன், இதுதான் சொன்னாரு, உன் தாயாவது தகப்பனையாவது உன் பிள்ளையாவது நீ என்னை காட்டில என்ன செய்யக்கூடாது, அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, நேசிக்கக்கூடாது. இந்த உலக நேசம் இன்றைக்கு பயங்கரமான ஒரு காரியத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறது. அது வெகு வேகமாய் போய் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேக காரியங்கள் அழிவுக்கு என்று சொல்லி, அநேக காரியங்கள் நேசம் என்று சொல்லி பாருங்களேன், அது போய் கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுங்களாங்க, லவ் இஸ் காட்னு எழுதுவாங்க. லவ் இஸ் காட், கரெக்டா? அன்பு கடவுளாக இருக்கிறது, கரெக்டா? இல்லை, அப்போ சொல்லுங்க, என்ன உண்மை?
காட் இஸ் அல்லேலூயா. ஏன் சொன்னா இவன் செய்யற அக்கிரமம் அநியாயம் எல்லாத்துக்கும் என்னது, கடவுள் அன்பா இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. இல்லை, அந்த அன்பா இருக்கிற கடவுள் உனக்குள்ள நமக்குள்ள வருவார் என்று சொன்னார். ஒழுக்கத்தை கொடுப்பார், கண்ணியத்தை கொடுப்பார், பரிசுத்தத்தை கொடுப்பார், ஆண்டவர் பயத்தை கொடுப்பார், ஆண்டவர் வழியில நடக்க செய்வார். அது போல பாவத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வரத்துக்கு நீ முன் உதாரணமா இருப்பாய். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில ஏக சுதனம் வாசிங்க. உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலி என்றார். பாருங்களேன், இப்ப பாருங்களேன், அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. இப்போ பிறந்து இருக்குது அவனுக்கு ஈசாக்க ஆண்டவர் கொடுத்துட்டாரு ஆபிரகாமுக்கு. ஆனால் இப்போ கொடுத்துட்ட ஆண்டவர் இப்போ என்ன சொல்றாரு? என்னது? அவனை பலியிடு. நாம் செய்வோமா? நான் செய்கிறோமா? இதுதாங்க விளங்கி கொள்ளணும். நாங்கள் நேசிக்க கூடாதுன்னு இல்லை. ஒரு தம்பி சொன்னார், உண்மைதான், நான் அதிகமாக நேசிக்கிறேன் அந்த பிள்ளைகளை. ஆனால் நான் கண்டிக்க துவக்கிட்டாக்கா நான் கண்டபாடி அதல்ல. அப்படி அல்ல. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சரியான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்குறேங்க, இந்த ட்ரெயினில் பஸ்ஸிலலாம் நாங்கள் சொல்கிறோம், இந்த அரபுக்காரரு, இந்த ஆப்பிரிக்கனு, அவங்களெல்லாம் ஏதோ நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நான் எத்தனை பேர் நல்ல பிள்ளைகளை, நல்ல குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். அவங்க ஒரே ஒரு வார்த்தை, அந்த பிள்ளை எதாகிலும் செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த பிள்ளை அப்படியே என்னது அமைதியாகிடும். அது கேட்கும். நான் பார்த்துருக்குறேன், நான் ஒவ்வொரு முறையும் பார்க்குறேன். அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஏன் அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள, நாங்கள் ஏன் அதை அப்ளிகே பண்ண மாட்டோம்? கேட்குறாங்களா? அதான் பார்த்தோம். நாங்கள் வாழ்க்கையில் இந்த சத்துருக்களாக எழும்புறதுக்கு தகப்பன் தாயை கனம் பண்ணுறாங்களா? எத்தனை பேர் அந்த வார்த்தைகளுக்கு இதோ இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறார்கள்? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் ஆபிரகாம் வாழ்க்கையில்? இதோ கர்த்தர் ஆண்டவரே என்று சொல்லி இருந்த ஆபிரகாம் இப்போ அந்த பிள்ளை அவனுக்கு கொடுக்க வேண்டியது விட்ட பிற்பாடு அவன் என்ன பண்ணுறாரு? இப்போ அவன் பிள்ளை என்று சொல்லி அவர் அங்கே நேசத்தை வைக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்தார். உடனே இல்லை, நீ என்னை தான் நேசிக்க வேண்டும். அங்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இதுதாங்க சோதனை வைக்கிறார். அதில் ஆபிரகாம் ஜெயித்தாரா இல்லைங்களா? என்ன பண்ணாரு? ஜெயித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுவோமா அல்லேலூயா? ரொம்ப நேரம் சும்மாவா இருக்கிறீங்க? ஜெயித்தார். நீங்களும் ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இப்பொழுது எங்களுக்கு விளங்கி கொள்ளும், ஏன் ஆண்டவர் பட்டயத்தை வைத்தார், ஏன் சமாதானத்தை அல்ல. ஏன்னாக்கா நீ பாருங்களேன், இந்த பன்றியும் ஆடையும் ரெண்டும் வைத்தாக்கா பன்றி எப்பொழுதும் எங்கே இருக்க விரும்பும் தெரியுங்க? என்னது? சேற்றில தான், அது அசிங்கத்தில் நாற்றத்தில் இருக்க செய்யும். ஆனால் ஆடு ஒரு வேளை சேற்றிலேயோ சகுதியிலையோ விழுந்தாட்டும் அதிலிருந்து அது என்ன பண்ணும்? எழும்பி வர அது முயற்சி பண்ணும். அது முயற்சி பண்ணி வெளியே அது என்ன பண்ணும்? தன்னை சுத்தம் பண்ணிக்கொள்ளும். பார்த்துருக்கிறீங்களா? அது போல தாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே விழுந்தாலும் நான் ஆண்டவருடைய பாதத்துக்கு போவேன், என் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார், என்னை நடத்துவார் என்று சொல்லி அந்த விசுவாச நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஆபிரகாமின் சந்ததிகளாய் விசுவாசிகளாய் எங்களை வைத்திருக்கிறார். பாருங்களேன், தொடர்ந்து அந்த மத்திய நான் வசனங்களை வாசிக்கல 10லேருந்து நாங்கள் பாருங்களேன் அந்த 35-40 வரைக்கும் வாசித்த அந்த வசனங்களுக்குத்தான் இன்றைக்கு நாங்கள் இன்னொரு காரியங்களை பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க. மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. எடுத்து வாசிங்கம்மா சீக்கிரமா. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறார்கள். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். அல்லேலூயா. என்ன பண்ணோமா? இயேசுவின் சீடர் என்று சொல்றேன்ல. அப்படி என்று சொன்னால் நாங்கள் சிலுவையை என்ன பண்ணோம்? எந்த கடையில் பாஸ்டர் விற்கிது நல்ல பெரிய சிலுவை, அதை வாங்கி நான் தோளில் அப்படியா கழுத்தில் மாட்டிக்கின்னு எந்த சிலுவை படுற பாடுங்க. காதில் தொங்கிக்கணும்,
எங்கெங்கெல்லாம் தொங்கிக்கின இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய மகத்துவம் தெரியாத அந்த சாப சின்னத்தை ஆண்டவர் வெற்றி சின்னமாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆகவே இது எதை குறிக்கிறது? உன் வாழ்க்கையில வருகிற அத்தனை சிலுவையும் நீ என்ன பண்ணும்? உதறி தள்ளி விட்டு ஓடணுமா? இல்லை, அதை சுமந்து கொண்டு என்னது, நீ இயேசுவை பின்பற்றணும். ஐயோ இந்த பாடுகள்ங்க, இந்த வேதனைங்க, ஐயோ இதில் எப்படிங்க இருக்கிறது, இது என்னால் முடியலைங்க. இல்லை, கர்த்தர் உனக்கு பலன் தருவார். என்னை நான் புகழ்ந்து கொள்ள, என்னை உயர்த்தி கொள்ள நான் ஒரு பொழுதும் வரவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கும் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இதோ ஒரு சுமை இருக்கிறது. அந்த சிலுவையை நான் என்ன பண்ணுவேன்? கடைசி மட்டும் நான் கொண்டு போவேன். அல்லேலூயா. இயேசுவின் அன்பை நிரூபிப்பேன். அல்லேலூயா. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அந்த அன்பை நான் என்ன பண்ணுவேன்? நிரூபிப்பேன். எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் என் வாழ்க்கையில், இந்த அதிலிருந்து ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? இந்த ஆண்டோடைய பிள்ளைகள் எதுக்கும் அசராது. அல்லேலூயா. யாரும் ஒன்றும் என்னது பண்ணவே முடியாது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது என்னை பறிக்கிறவன் யார்? ஒருவனாலும் கூடாது. ஆகவே அன்பானவர்களே, இப்பேற்பட்ட நம்பிக்கை, விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறதா? நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த சிலுவையை தூக்கி போட்டுட்டு, இல்லைங்க இதெல்லாம் பாரம், இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் என்னால் முடியாது. இல்லை, அவைகளை கொண்டு தான் நீ என்ன பண்ணோம்? நீ எல்லாம் வச்சுக்கொண்டு. அதனால தாங்க இயேசு பாருங்களேன், அந்த 2 காசை போட்ட அந்த அம்மாவை புகழ்ந்து இந்த வேதத்தில் எழுதி வச்சது காரணம் என்ன தெரியுமா? அது தனக்கு உள்ளதையும் என்ன பண்ணிட்டு அது போட்டுட்டு. ஆனால் அங்கே இன்னொருத்தரும் என்ன பண்ணாங்க? இன்னொருத்தரும் செய்தாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட இருக்கிறதுல இருந்து என்ன பண்ணாங்க? பெருமைக்கு என்ன பண்ணாங்க? அந்த உண்டியில் காசை போட்டாங்க. ஆண்டவர் எதை கனப்படுத்தினார்? அந்த 2 காசு போட்ட அந்த பெண்ணை. இன்றைக்கு அந்த தாழ்மை எங்களுக்குள்ளே இருக்கிறதா? அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்வை மாற்றி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எடுத்து வாசிங்க சீக்கிரமாக. இன்னும் 2-3 வசனங்களை பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். யோவான் 12:25 வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது? வாசிங்கள. யோவான் 12ஆம் அதிகாரம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனும். பாருங்களேன், இது தாங்க ஆண்டவர் மீண்டுமா இன்றைக்கு பார்க்கிறோம். தன் ஜீவனை அதனால இந்த உலகமே என் வாழ்க்கை, இந்த உலகம்தான் என் இது, பணம் தான், பொருள் தான், இந்த காரியம்தான், இந்த உலக சிற்றின்பம் தான். இல்லைங்க, அதெல்லாம் ஒரு நாள் என்னது? உனக்கு நாங்கள் உண்மையை சொல்லட்டுமா? என் வாழ்க்கையில் நான் வறுமைன்னா என்னன்னு தெரியுங்க, ஏழ்மைன்னா என்ன தெரியும், பசினா எனக்கு என்னன்னு தெரியும். ஆமாம், அதெல்லாம் நான் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு தெரியுங்களா, இந்த பாயாசத்தில் இந்த முந்திரி போட்டு அது செய்கிறது ஒரு அபூர்வமாக இருக்கும். எங்கள் வீட்டில் பிரியாணி எல்லாம் செய்வாங்க. ஆனால் எல்லா நாளும் என்னது கிடைக்காது. நாங்கள் 10 பேர். ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாமே இருக்கிறது. எல்லாத்தையும் என்ன பண்ண முடியல? சாப்பிடலாமா? அப்படி நிறைய பேர் என்னது தொண்டை வரைக்கும் என்னது சாப்பிட்டு வேக்குன்னு என்னது. அப்புறமா உண்மையிலங்க நான் சொல்கிறேன், நான் அப்படி பிழை செய்யும் பொழுது என் வாழ்க்கையில் பாருங்களேன், இந்த வயிற்று வலி அதெல்லாம் வரும். அப்போ தான் உடனே என்ன பண்ணுறது? ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. அப்போல்லாம் பாருங்களேன், இந்த மூக்குப்பொடியே சாப்பிடும் போது நாங்கள் ஒரு பாவம் செய்கிறோம். தெரியுமா உங்களுக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன பாவம் தெரியுமா? இந்த நம்ம பசிக்கு சாப்பிட்லாங்க, அது முஞ்சி சாப்பிட்றீங்களே, டபுளாக சாப்பிட்றீங்களே, ஒரு பாவம் செய்கிறோம். என்ன தெரியுமா? அதுவும் சரி, வீணாக்குறோம், அதுவும் என்னது? பாவம். என்ன தெரியுமா? என்னது அது? சொல்லுங்கள். எத்தனை இன்னொருத்தருக்கு கொடுப்பதை நாங்கள் என்ன பண்ணுறோம்? வஞ்சித்து நாங்கள் சாப்பிட்றோம். அதனால தான் உபவாசத்தை நிறைய சொல்லலாங்க. நீ அப்படி செய்வா என்று சொன்னால் அதை நீ சாப்பிடாததை நீ என்ன பண்ண, பட்னியாக இருக்கிறேன்னு சொல்ல கூடாது. நீ கர்த்தர் சமூகத்திலேருந்து அதை நீ மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். விரயமாக்குறது அது பிழை, பாவம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே என்ன சொல்லுகிறது? வாசிமா.
தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, இந்த உலகத்தில் அது எது? ஐயோ ஆண்டவரே, எல்லாம் இருந்தாலும் அது என் வாழ்க்கையில் என்னது? ஆண்டவரே, அதுதான் என் வாழ்க்கை அல்ல, அது பூர்ணமானது அல்ல, அந்த பூர்ண ஆசீர்வாதம் அல்ல. அதனால தாங்க இந்த கிருபை இல்லாமல் ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வாழவே முடியாது. ஆனால் இந்த கிருபை இதையே நம்பிக்கொண்டு நாங்கள் பொய்யாய் ஓடுவோம் என்று சொன்னால் ஒரு நாள் ஆண்டவருடைய நித்திய ஜீவனை இழந்து போவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் கற்றுக் கொடுக்குது. வாசிமா, அது என்ன சொல்லுது? இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்ளுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நித்திய காலமா என்ன பண்ணுவான்? அதை காத்துக்கொள்வான். அந்த காத்துக்கொள்கிற பொறுப்பை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளில கூட நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எடுத்து சீக்கிரமாய் வாசிங்க. என்ன சொல்லுகிறது? 2 வசனத்தை வாசித்து லூக்கா 9:48 வாசிங்க. அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவர், இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் நாங்கள் என்ன பண்ணோமா? ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹலோ, இது செய்யறோமா? சிறு பிள்ளை நாங்கள் இருக்கிறோமா? ஏன் அதை சொல்றது? ஏன் அது குரோதம், வைராக்கியம் அப்படியெல்லாம் என்னது அதுக்கு தெரியாது, அது செய்யாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் என்னது இருக்கவே கூடாதுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சின்ன பிள்ளைய எடுத்து வச்சுட்டு இந்த சிறு பிள்ளை போல வாசிப்பான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி செய்வீங்க என்று சொன்னால் என்னை அனுப்பினவரை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. உங்கள் எல்லாருக்குள்ளும் அவன் சிறியவனா இருக்கிறானோ அவனே பெரியவனா இருப்பான் என்றார். ஐயோ, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சிறியவனா இருக்க விரும்புகிறோம்? எத்தனை பேர் சும்மா வாயிலெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு? நான் அநேக காரியங்களை கண்டு வந்தவன். என்றைக்கும் தெரியும். ஒரு வீட்டு கூட்டத்தில் ஒரு முறை சொன்னேன், அன்றைக்கு அற்புதமான ஊழியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கும் செய்கிறோம், அது என்றும் மாறாது. ஆனால் அன்றைக்கு சொன்னேன், ரொம்ப வைராக்கியமாக ஆண்டவர் பிள்ளைங்களாம் அவங்கெல்லாம் உற்சாகமாக வருவாங்க அந்த வீட்டு கூட்டத்தில் கூட. அப்போ அந்த இடத்துல சொன்ன, யாரெல்லாம் ஜீரோவாக இருக்க விரும்புகிறீங்க? ஒருத்தரும் கை தூக்கலை, ஒருத்தரும் விரும்பலை. பூஜ்யமாக இருக்கிறதுக்கு ஒருத்தரும் ஜீரோ. நீ சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்லலை. கடைசியில் நான் சொன்னேன், நான் இருக்கிறேன், நான் பூஜ்யமாக இருக்கிறேன். இன்றைக்கி அப்படித்தான் இருக்கிறேன். இப்போவும் நான் என்னது நிறைய பேருக்கு எனக்குள்ள என்ன கிரியைகள் நடக்கிறது அது தேவனுக்கும் எனக்கும் தெரியும். அல்லேலூயா. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொன்னேன், நான் ஜீரோவாக இருக்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமான்னு சொன்னேன். ஏங்க? அப்போ நான் சொன்னேன், நான் ஜீரோவாக இருந்தால் இயேசு பக்கத்தில் ஒன்றா வருவார். இப்போ கூட்டுங்க, என்னது சொல்லுங்க. அப்புறமா இன்னொரு ஜீரோ போட்டா, அது இன்னொரு ஜீரோ போட்டா, இன்னொரு ஜீரோ போட்டா, அல்லேலூயா, கோடி லட்சம் மில்லியன், அல்லேலூயா இயேசு. அதனால தான் சிறியவன். பாருங்களேன், நீ சிறியவனாக இருப்பாய் என்று சொன்னால் உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவானா? பெரியவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. சின்னவன் 1000மோ சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குங்க. ஆகவே இன்றைக்கு பிழையான காரியங்களை, முகஸ்துதிகளை கொண்டு இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டு இருக்கிறோமா? இது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதாகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குடும்பம் எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு காரியம் பார்ப்போம். கொலோசியர் பாருங்களேன், அந்த 3 வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பிரிவினைக்காக வரல, ஆண்டவர் எங்களை இது ஒன்றிணைக்க வந்த தேவன். நீங்கள் வாசிக்க முடியும், வாசிங்களே. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? கொலோசியர் 3:18 3 வசனங்களை வாசிமா சீக்கிரம். மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பாருங்களேன், யாருக்கு கீழ்ப்படியணுமா? புருஷனுக்கு. பண்றோமா? புருஷன் கீழ் பண்றோமா? இருக்கிறீங்களா? பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்லலைங்க. இது நீங்கள் நிறைய நேரத்தில் நினைக்கலாம், இவங்க என்னங்க லேடிஸை தான் எப்போவுமே சொல்கிறாங்க. நான் சொல்ல, பைபிள்லேயே எழுதி வச்சுக்குது அதனால தான் எழுதி வச்சு. ஏன் தெரியுமா? இதுக்கும் ஆதாரம் உண்டு. ஏன்னாக்கா பாவம் செய்தது யார் தெரியுமா? பெண் தான். அதனால தான் அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவங்கள அப்படியே டீக்ரேட் பண்ணி அவங்கள மட்டம் தட்டுறதுக்கா இல்லை, அவங்க வாழ்க்கையை புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாளாம்? வீட்டை கட்டுவாள். அதனால நீ கட்டணும்னு சொன்னாக்கா நீ கணவனுக்கு நீ என்ன பண்ணணும்?
இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீ எந்த காரியத்திலும் உன் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். எபேசியில் எழுதியிருக்கு. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் பார்த்துக்கிறேன், சொந்த புருஷனுக்கு சொல்கிறத கேட்காது. பார்த்துக்கிறேன் நான், நிறைய நேரத்தில் பார்த்துக்கிறேன். அங்கே மற்ற வீட்டுக்கார இன்னொரு அம்மா வந்திருக்கோம், அவங்க புருஷன் வந்திருக்கோம். ஏங்க சொல்லுங்க, அப்படிங்களாங்க, அங்கே ஏங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த மனுஷன் பாவம், அவன் வீட்டுக்காரு, ஐயோ நான் இவ்வளோ வலி வேதனையில் வந்துக்கிறேன், அந்தால போய் கவனிச்சு நிற்குது, என்னை இந்த மாதிரி விட்டுட்டு. உண்மைங்க, இது நடக்கிறது. யோசித்து பாருங்கள். பைபிள் தெளிவாக சொல்லுது, சொந்த கணவனுக்கு நீங்கள் எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்துரு. அது ஆசீர்வாதங்க. அல்ல அடிமைத்தனம் இல்லை, அது என்னது? ஆசீர்வாதம். உன் வாழ்க்கை பாருங்களேன். இந்த அழகாக இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? சரி, வெறும் பெண்களுக்கு மட்டும் சொல்லிச்சா? சரி வாசிமா, அப்புறமா என்ன நடக்குது? புருஷர்களே, இப்போ பார்த்தீங்களா என்ன சொல்லுது வேதம்? இதுதாங்க, இருபுறம் கழுக்குள்ளது. அது ஒரு சாராருக்கு பண்ணாது, நீயும் நானும் தான் பண்ணின்னு இருப்போம். அப்படின்னு சொன்னாக்கா உனக்குள்ள இன்னுமாய் ஆண்டோடைய ரட்சிப்பு என்னது? முழுமை பெறல. ஆவியின் அபிஷேகம் என்னது? கேள், பரவாயில்ல, ஆண்டவரே கேள், எனக்கு தாங்க. பாருங்களேன் இப்போ என்ன சொல்லுது? வாசிமா சீக்கிரம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அவர்கள் மேல என்ன பண்ணக்கூடாதான்? கசந்து கொள்ளக்கூடாதான். என்ன சமையல் ருசியா பண்ணாலும், அச்சா என்ன சமையல் செஞ்ச, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவங்கள குறை குறித்து அவங்கள பாருங்கள், அவங்க பலவீனமான பாண்டம் என்று பைபிள் சொல்கிறது. ஆகவே அவர்களை நாங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாதாம்? கசந்து கொள்ளக்கூடாதாம். அந்த பெண்ணை நாங்கள் பாருங்களேன், நாங்கள் எத்தனை பேர் சொல்கிறோங்க, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு நாளெல்லாம் குறித்து, அப்படி இல்லைங்க. கிறிஸ்துவை அன்பு செய்கிறவர்கள் எல்லா நாளிலும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை சொல்லும் பொழுது எனக்கும் குத்துது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இங்கே இல்லை, மனைவி கேட்பாங்க, நீ அதை செய்கிறியா என்று சொல்லி. ஆனால் அன்பானவர்களே, நான் ஒன்று சொல்ல முடியும், என் செயலினால் நான் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இயேசுவின் அன்பை நான் என்றைக்கும் என்னது காட்ட எனக்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ஒரு குழந்தை எனக்கு. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்க? மனைவியை கசந்து கொள்ளாதீங்கப்பா. அப்புறமா என்ன நடக்குது? பிள்ளைகளே, பாத்தீங்களா இப்ப என்ன நடக்குது? பாருங்களேன், இதுதாங்க கர்த்தருடைய மாபெரும் திட்டம். பட்டயத்தை அனுப்ப வந்தேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன். காரணம் என்ன? அதல்ல. இதோ இங்கே சொல்லுகிறது, ஒரு மனைவி, ஒரு கணவன், இப்பொழுது பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் பிள்ளைகள் என்னது? எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க. இன்றைக்கு இன்னொன்று சொல்லுகிறேன், எல்லாம் நல்லது, இந்த சண்டே கிளாஸு இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணுமே. இதுக்கு என்ன வழி? வீட்டில் போய் அவங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் கிருபையா நம்மளுக்கு இந்த டிவி ப்ரோக்ராம் வச்சிருக்கிறார். அதை அவங்க என்ன பண்ணணும்? போட்டு கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? ஹலோ, இது தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சஸில் அவங்க கேட்கணும். ஒருவேளை நமக்கு ஒரு ஆராதனை இருக்கிறதுனால அது இந்த ஒரு சான்ஸ் இருக்குது. இதில் போய் அவங்க என்ன பண்ணோம்? இன்றைக்கு என்ன ஆண்டவர் பேசப்பட்டது, அங்கே மட்டும் ஊழியம் செய்வதில்லை, எனக்கு என்ன பேசப்பட்டது அதான் சொல்லுது. ஏன்னாக்கா இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பிள்ளைகளை வாசிமா தெரியும் அந்த வசனத்தை. உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் பிள்ளைகளே எல்லா காரியம் செய்கிறாங்களா? இன்றைக்கு பிள்ளைங்க கீழ்படுறாங்களா? இல்லவே இல்லை. நான் சொல்ல முடியுங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாறாக இந்த தாயும் தகப்பன் தான் அவங்களுக்கு என்ன பண்றாங்க? கீழ்படிந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சத்தியம் சொல்லட்டும், அது யாரா இருக்கட்டும். ஆகவே நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால், நேற்றையும் பார்த்தேன் ஒருத்தரை, அந்த சகோதரன் எப்பவும் சொல்லுவார், ஆமாங்க இங்கே கீழ்படி ஆக்குறாங்களா, இப்போ புலி வாழை பிடிச்சிட்டாங்க. ஆனால் நீ நான் செய்கிறது தான் நீ செய்கிறல்ல, நீ செய்கிறியா? செய். பைபிளும் அதான் சொல்லுது, உன் கண்ணின் எல்லாம் செய். ஆனால் அது எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு புலி வாழை பிடிக்கிறது தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா? இப்போ அந்த புலி வாழை நீ பிடிச்சிட்டு நீ அப்படியா இருக்கிற. இப்போ 2 காரியம் நடக்கும். ஒன்று, அந்த புலி வாழை நீ விட்டாயா, இப்போ என்ன பண்ணும்? அந்த புலி என்ன பண்ணும்? உன்னை என்ன பண்ணும்? பீறி போடும். இல்லை, அந்த புலியை நீ என்ன பண்ணும்? மேற்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் பிள்ளைகள். நீங்கள் இயேசுவிற்குள்ள நீங்கள் பலப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் நடப்பீங்க என்று சொன்னால், நீங்கள் அதை ஜெயம் எடுக்க உங்களால் முடியும். அதுக்கு தாங்க ஆண்டவருடைய வசனம். அதான் நான் சொன்னேன், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும்.
இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டது? ஆண்டவருடைய வசனத்தை, ஆகவே ஆண்டவர் இது எனக்கு பேசியிருக்கிறார், இதில் நான் நடப்பேன் என்று சொல்லி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக எபேசியரில் நாங்கள் பார்க்குறோம் அன்பானவர்களே, 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் எப்படியா சொல்லுகிறது? பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். பாருங்களேன், இப்போ என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாய் தகப்பனுக்கு இன்னொரு ஆலோசனை கொடுக்குது. நிறைய நேரத்தில் இந்த பிள்ளைகள் தவறு செய்கிறதுக்கு அவங்கள போய் கேட்டாக்கா சொல்லுவாங்க, என்னை நான் பார்த்துருக்குறேங்க, என் நான் அநேக காரியங்களை கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார், பார்த்தேன் அந்த காரியங்களே, ஏண்டா இப்படி செய்துட்ட என்று சொல்லி அந்த சகோதரன் அந்த பிள்ளைய வாலிப பிள்ளைய கேட்டாக்கா, என்னை அன்பு செய்ய என் வீட்டில் என் தாயும் இல்லை, என் தகப்பன் எல்லாம் இருக்கிறாங்க, யாரும் அன்பு என்னை செய்யலை, அதனால தான் நான் வேறு அன்பை தேடி என்னது ஓடிட்டேன். விளங்கிட்டா? மைனா குருவி கதையெல்லாம் தெரியுமா? வேண்டாம், இப்போ நேரம் இல்லை, அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது சொன்ன அந்த வார்த்தை இதே இடத்துல அது அப்படியே நடந்தது. அந்த வாரம் சொன்னேன், அப்புறமா தான் அது அப்படியே விளங்கிட்டு அப்படியே நிறைவேறினது. நான் சத்தியம் சொல்லட்டும், அப்படியே நடந்தது. மைனா நைனா தெரியும்ல அந்த கதை? ஆமாம், அவன் வந்து நைனா செத்தா சாவிட்டான், அவன் மைனா பின்னால் ஓடிட்டான். உண்மை. ஆகவே அன்பானவர்களே, பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. நாங்கள் சிரிக்கிறோம், சிந்திக்கணும். எங்கள் வாழ்க்கையில் இது அவங்க திடனற்று போகாதபடிக்கு வாசிமா. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும். ஹலோ, இதை தான் நான் சொன்னேன். அவங்க அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்க அதனால கோபப்படுத்தக்கூடாது. நீ வசனமே சொல்லுதங்க, அதனால தாங்க நான் விட்டுற, அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அந்த பிள்ளை என்ன பண்ணமா? நீ வாசிமா. கர்த்தருக்கேற்ற சிட்சை. நான் சொன்னேன்னா வேதத்தில் எழுதியிருக்கேன். என் சொந்த கருத்தை நான் சொல்ல வரவே மாட்டேன். நோ 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 நோ. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா. இப்பொழுது தெரியுதுங்களாங்க, இதோ ஏன் ஆண்டவர் பட்டயத்தை அனுப்பினார், ஏன் அக்கினியை போட்டார்? அவங்க வாழ்க்கையை சீர்படுத்த. ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. ஒரு தகப்பன் மகன் அவங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் குடிக்காரர்கள். யோசித்து பாருங்க, அப்பாவும் குடிப்பார், மகனும் குடிப்பார். அந்த ரோட்டில் அவங்க போனாலே பயப்படுவாங்களாம். அந்த அப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க அடிச்சுக்குவாங்களாம். அப்பனும் மகனும் அடிப்பான். ரவுடிங்க மாதிரி அவங்க தான் தோண்டித்தனமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தார்களாம். அவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஒரு நாள் திடீரென்று அவங்க வீட்டில் 1 நாள் 2 நாள் வீட்டுக்கு வராதெல்லாம் கூட இருப்பாங்களாம். அந்த தகப்பனை 1 வாரமாக காணோம் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் தேடிக்கொண்டு இருந்தார்களாம். எங்கே போயிட்டார் என்று சொல்லி. ஆனால் அன்பானவர்களே, அந்த தெருவிலேயே அந்த ஊர்லேயே அநேகருக்கு தெரியும் இவர் எப்பேற்பட்ட குடும்பம், இவர்கள் யார் என்று சொல்லி. ஆனால் அந்த 1 வாரம் கழித்து அந்த வீட்டுக்கு வந்தாராம். பார்த்தால் அவர் பாவனை, அவர் சாயல் எல்லாம் மாறி இருந்ததாம். இப்போ அவர் பார்த்தாக்கா அமைதியாக வந்தாராம், அவர் சாந்தமாய் வந்தாராம். அவர் வாழ்வே இது ஒரு மாற்றத்தை எல்லாரும் பார்க்கும்படி நடந்ததாம். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதோ இயேசுவை யாரோ அறிவித்து அவர் இதோ 7 நாள் நடக்கிற ஒரு கன்வென்ஷன் அந்த கூட்டத்துக்கு அவர் போயிருக்கிறார். அங்கே போய் இயேசுவின் வார்த்தை என்னது? இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை அங்கே சொல்லப்பட்டது. அதை கேட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? அவர் மாறிட்டார். ஆனால் அடுத்த வாரம் பார்த்தாக்கா இதோ அப்போதான் இப்படி ஆயிட்டு இப்படி வந்தார் என்று சொன்னால், இப்போ மகனை காணோமாம். எங்கடா இந்த பையன் என்று சொல்லி அந்த வீட்டில் 1 வாரமாக தேடுறாங்களாம். ஆனால் அந்த 1 வாரம் கழித்து அவன் வராராம். ரவுடிகளாகவும் குடிக்காரர்களாகவும் பாவத்தில் வாழ்ந்து கொண்ட அந்த தெருவில் கெட்ட பேர் எடுத்தவர்கள் அங்கே நடந்து வந்தபோது அந்த தெருவு அந்த குடும்பமே அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாய் அவனும் அந்த தகப்பன் சொன்னாராம், நீ எப்படி இது மாறிட்டேன்னு சொல்லி. இந்த தகப்பன் சொல்ல கேட்டு அவனும் அந்த இடத்துக்கு போனானாம். இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டானாம். அவன் அந்த இடத்துல ஆண்டவர் பிள்ளையாய் மாறி வந்து அந்த குடும்பத்தில் சாட்சியாக குடும்பமே ரட்சிக்கப்பட்டதான். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. இப்போ புரியுதா ஏன் ஆண்டவரை பிரிவினை உண்டாக்குகிறார்? இதோ அந்த இடத்துல 2 பேரும் அப்பாவும் அவங்களும் 2 பேரும் இந்த குடிக்கான கடைசி வரைக்கும் இருந்திருந்தாக்கா அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா? இயேசுவை அறிந்திருப்பாங்களா? ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்களா?
தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆகவே அன்பான என் தேவ பிள்ளைகளே, சமாதானக்காரனர் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் எந்தெந்த காரியங்களை சீர்பட வேண்டுமோ இது இந்த நாளில் சீர்பட எங்களை ஒப்பு கொடுப்போம். அந்த இதோ ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். இருபுலம் கருக்குள்ள அந்த பட்டயம் அது யாராக இருக்கட்டும் அன்பானவர்களே, நீதி ஒன்று தான், சத்தியம் ஒன்று தான். அது குடும்பமாக இருக்கலாம், அது சபையாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அது உறவாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே காரியம்தான். அதிலிருந்து யாரும் என்ன பண்ண முடியாது, தப்பவே முடியாது. அதுதான் அந்த செய்தியிலும் சொன்னேன். இது ஆண்டவருடைய வசனமே அவருடைய நியாயத்திற்கும். இந்த இருபுறம் வசனம் கருக்குள்ள பட்டயம் உங்கள் வாழ்க்கையில் இதோ அந்த இடத்துல கிருகைகளை நடப்பிக்கும். எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஒரு பாடல் ஒன்று பாடி நாங்கள் அப்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்குறோம் என்று சொல்லி இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் இயேசுவே நாங்கள் உம்மை பார்க்குறோம் என்று சொல்லி நாங்கள் அப்படியாக ஆண்டவரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? தயவு செய்து இந்த நாளில் ஹல்லேலூயா எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தைகளுக்கு சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. சொல்லமா, சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுவோம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில் எல்லாரும் சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க. சொல்லுவோம், அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போகாதீங்க. இயேசு நீங்க நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க. மீண்டும் சொல்லுவோம், தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே சொல்லுவோம், நீங்க ஆண்டவரே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா சமாதானக்காரர் ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே உமது மெய்யான சமாதானத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள நீ வைக்கிற ஆண்டவரே அத்தனை டெஸ்டிலும் ஆண்டவரே இவர்களை ஜெயிக்க ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு காரியம் ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஆண்டவரே ஒரு சத்தியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே தொடுவீராக. அதிசயம் அற்புதங்களை செய்து சமாதான சந்தோஷத்தை தந்து மகிழ செய்வீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்கிறமைக்காக கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் கோடி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தாயும் தகப்பனுமாக இருக்கிறவரே, நாங்கள் கேட்கிறவர்கள் அல்ல, எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. புதிதாய் கேட்ட
அவங்க வாழ்வில் ஆண்டவரே சமாதானக்காரனராய் நீர் ஆண்டவரே அவங்க வாழ்வை மாற்றி ஆண்டவரே நீர் மேன்மையாக வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எல்லா துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ்.